இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு குடும்ப வாழ்வு, ஒரு திருமண வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக ஒரு திருமணம் என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக இருக்கின்றது. எங்களுடைய சமூக வாழ்விலே நாங்கள் ஒப்பந்தங்களை மேற்கொள்கின்றோம், ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுக்கின்றோம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்கு மட்டுமே செல்லுபடியான ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது. ஒரு 5 வருடத்திற்கோ அல்லது ஒரு 10 வருடத்திற்கோ என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நாங்கள் ஒரு ஒப்பந்தங்களை மேற்கொள்கின்றோம். அந்த ஒப்பந்த காலம் முடிந்தவுடன் எங்களுடைய அந்த ஒப்பந்தமும் அந்த இரு தாராருக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு நிலையும் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் திருமணம் என்பது அப்படிப்பட்டதல்ல. மாறாக திருமணம் என்பது என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆகவே கடவுள் இணைத்த இந்த உடன்படிக்கையை எவருமே பிரிக்க முடியாது. ஆகவே ஒரு திருமண வாழ்வு என்பது ஒரு உடன்படிக்கை. இந்த திருமண வாழ்விலே நாங்கள் 3 விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அன்பானவர்களே. ஒன்று, எங்களுடைய இந்த திருமண வாழ்விலே நாங்கள் களைகளை பிடுங்க வேண்டும். இந்த களைகளை பிடுங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே எங்கள் திருமண வாழ்விலே பல களைகள் காணப்படுகின்றன. அதில் முக்கியமாக சந்தேகம் என்கின்ற கலை எங்களுடைய திருமண வாழ்வுக்குள்ளே முளைத்திருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்வை பார்க்கின்ற போது கணவன் மனைவிக்கிடையிலே உண்மைத்தன்மை இல்லை, குடும்பங்களுக்கிடையிலே உண்மைத்தன்மை இல்லை, எல்லாம் போலி நிறைந்ததாக இருக்கின்றது. இதற்கு காரணம் குடும்ப வாழ்வுக்குள்ளே இருக்கின்ற இந்த சந்தேகம். ஆகவே இந்த சந்தேகம் என்கின்ற கலையை நாங்கள் அகற்றுகின்ற போது எங்களுடைய குடும்ப வாழ்வு மிகவும் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்வாக இருக்கும். அடுத்ததாக எங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே நாங்கள் செய்ய வேண்டிய 2வது விடயம், பாம்பின் தலையை நசுக்க வேண்டும். இந்த பாம்பின் தலையை நசுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே எங்களுடைய குடும்ப வாழ்வில் இருக்கின்ற பாம்பின் தலை என்ன? இந்த பாம்பின் தலை என்பது ஒரு 3வது நபருடைய தலையீடாக இருக்கின்றது. எங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே கணவன் மனைவிக்கிடையிலே 3வது நபருடைய தலையீடு வருகின்ற போது அங்கே பிரச்சனைகள் முளைத்து விடுகின்றன. அங்கே குடும்ப வாழ்வுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த 3வது நபருடைய தலையீட்டினால் குடும்பங்கள் சிதைந்து சின்னா பின்னமாகி போகின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு நிலை இன்றைய காலகட்டத்துக்குள்ளே ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் பல்வேறு விவாகரத்துக்கள் எங்களுடைய திருமண வாழ்வுக்குள்ளே நிகழ்கின்றன. ஆகவே இந்த 3வது நபருடைய தலையீடை நாங்கள் அகற்றுகின்ற போது குடும்ப வாழ்வு மிகவும் சந்தோஷமான வாழ்வாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு புரிந்துணர்வும் அவர்களுக்கிடையிலே ஒரு சமரசமும் உண்டாகும். அங்கே அமைதி நிறைந்திருக்கும். ஆகவே எங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே 3வது நபருடைய தலையீட்டை நாங்கள் நீக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய இந்த திருமண வாழ்வுக்குள்ளே எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்பை விதைக்க வேண்டும். இந்த அன்பை விதைக்கின்ற போது அங்கே குடும்ப வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாக மாறும். எவ்வாறு ஒரு விதையை நாங்கள் போடுகின்ற போது அந்த விதையானது விழுந்து கன்றாகி மரமாகி பாரிய விருட்சமாக கனிதருகின்ற ஒன்றாக மாறுகின்றதோ, அதே போல இந்த குடும்ப வாழ்வுக்குள்ளே அன்பு என்கின்ற விதையை நாங்கள் விதைக்கின்ற போது அதுவும் விருட்சமாக வளர்ந்து கனி தொடுக்கின்ற ஒன்றாக எங்களுடைய சமூகத்திற்கு கனி கொடுக்கின்ற ஒன்றாக மாற்றமடையும். ஆகவே இந்த 3 விடயங்களையும் நாங்கள் செய்தாக வேண்டும் அன்பானவர்களே. இந்த 3 விடயங்களையும் எங்களுடைய திருக்குடும்பத்திலே நாங்கள் காண முடியும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சந்தேகம் என்கின்ற அந்த கலையை நீக்கினார்கள். மரியனை தூய ஆவியினால் கருவுற்றிருந்ததை அறிந்தும் யோசேப்பு அவர் மீது சந்தேகம் கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த சந்தேகம் என்கின்ற கலை அவர்கள் அகற்றியபடியாக அவருடைய வாழ்வு ஒரு திருக்குடும்பமாக மிளிர்ந்தது. அதே போல அவர்களுடைய இந்த குடும்ப வாழ்வுக்குள்ளே 3வது நபருடைய தலையீடு இருக்கவில்லை. அவர்கள் தங்களுக்குள்ளேயே அனைத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். இதனால் அவர்களுடைய குடும்ப வாழ்வு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததாக அவர்கள் அன்பு என்கின்ற விதையை தங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே விதைத்தார்கள். இதனால் தான் நாங்கள் இன்று உலகம் போற்றும் திருக்குடும்பமாக அவர்கள் மிளிர்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததன் வழியாக அவர்கள் தங்களுடைய வாழ்வுக்குள்ளே அன்பு என்கின்ற விதையை விதைத்து என்று எங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். ஆகவே திருமண வாழ்வுக்குள்ளே இருக்கும், குடும்ப வாழ்வுக்குள்ளே இருக்கும் அன்பான சகோதரர்களே, உங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே இந்த 3 விடயங்களையும் நீங்கள் செய்கின்ற போது நிச்சயமாக உங்களுடைய குடும்ப வாழ்வு சந்தோஷமான வாழ்வாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்கும், எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்வாக இருக்கும்.
இங்கே விவாகரத்துக்கள் குறைந்துவிடும், இங்கே பிரச்சனைகள் இல்லாது போய்விடும். எங்களுடைய சமூகம் ஒரு மாறுபட்ட புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே அன்பானவர்களே, இந்த குடும்ப வாழ்வுக்குள்ளே இந்த 3 விடயங்களையும் செய்கின்ற போது நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்திய இந்த திருமணம் என்கின்ற உடன்படிக்கை, திருமணம் என்கின்ற இந்த அருட்சாதனம் நிச்சயம் அனைவருக்கும் நல்லதொரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்ற ஒன்றாக அமைந்துவிடும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று எங்களுடைய குடும்ப வாழ்வு மிகவும் சந்தோஷமான வாழ்வாக இருக்க இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் நாங்கள் இந்த பலியை மன்றாடிக் கொள்வோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.